ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். ஸோ கொஞ்சம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திருப்பியும் நம்மளுடைய இந்த இன்டர்வியூ செக்ஷன் வந்துட்டு ஆரம்பிக்கிறோம். அ ஏன்னா இந்த குறுகிய காலகட்டத்தில நம்மளுக்குமே வந்துட்டு என்னுடைய பெர்சனல் ஒர்க் நெறையா இருந்தது. ட்ரெய்னிங் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் கவர்மெண்ட்டுடைய என்னோட சிஸ்டம் நெறைய விஷயங்கள் இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப திருப்பியும் நம்ம இன்டர்வியூ செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இன்டர்வியூ செக்ஷன் எதுக்காக நம்ம பண்றோம்னா, எவ்ரி இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம் இல்லையா? எதுக்காக இந்த இன்டர்வியூ? ஓகே, மலேசியால இருக்கக்கூடிய மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமா தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து ஒவ்வொரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ட உங்க மத்தியில கொண்டு வந்து நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த விதத்துல இன்னைக்குமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அதாவது நெறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் நல்லா பண்றாங்க. பட் சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு சோசியல் மீடியாவுடைய பயன்பாடு வந்துட்டு அவ்வளவா அவங்களுக்கு வந்துட்டு அந்த யுக்திகள் வந்துட்டு தெரியாததுனால, இன்னுமே வந்துட்டு அவங்க வெளில வராம இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு விதத்துல தான் வந்துட்டு இந்த மாரி நெறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து உங்ககிட்ட நம்ம காட்டுறோம். அது மட்டும் இல்லாம வெளில இருக்கிற மக்கள், அதாவது பார்த்துட்டு இருக்கிற மக்கள் வந்துட்டு உங்களுடைய அ அதாவது நிகழ்வு காலங்கள்ல, அதாவது உங்களுடைய நிகழ்வு உங்க கல்யாணமா இருக்கட்டும், அல்லது வீட்ல கல்யாணமா இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கிறபோது, நம்ம மேக்கப் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு அது வந்துட்டு ஒரு இப்போ இருக்க காலகட்டத்தில அது ஒரு கட்டாயம் ஆயிருச்சு இல்லையா? ஸோ அந்த மாரி காலகட்டத்தில நீங்க எப்படி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு சூஸ் பண்ணணும்? அ நீங்க வந்துட்டு இப்போ சோசியல் மீடியால பார்க்கறது கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், அந்த மாரி நெறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அந்த விதத்தில உங்களுக்கு உங்களுக்கு நீங்க அவங்களுடைய முழு விவரங்கள தெரிஞ்சு, அவங்களுடைய ஸ்கில்ல தெரிஞ்சு, அண்ட் அவங்க எதுல பெஸ்ட்டு அண்ட் எங்க இருக்காங்க? உண்மையாவே அவங்க அட்ரஸ் இதுதானா? அவங்க உண்மையா கடை வச்சிருக்காங்களா? இல்ல ஃப்ரீலான்சர்ஸா? அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அறிமுகங்கள உங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சுட்டு, தென் அதுக்கப்புறம் நீங்க இந்த வீடியோவ பார்க்குறவங்க, நம்ம தொடர்ந்து நெறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அண்ட் இனிமேலும் போடுவோம். ஸோ அந்த விதத்துல உங்களுடைய அருகாமையில இருக்கக்கூடிய மேக்கப் ஆர்டிஸ்ட்ட நீங்க நம்மளுடைய சேனல் மூலியமா தெரிஞ்சு, அவங்க கிட்ட இருந்து சிறந்த சர்வீசஸ் வந்து நீங்க எடுத்துக்கணும். இதுதான் நம்மளுடைய மெயின் நோக்கம். அது மட்டும் இல்லாம மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க எப்படி அவங்களுடைய கல்வி திறன், இந்த ஸ்கில் ஒர்க்க வந்துட்டு அ ப்ராப்பரான ஒரு கல்வி ரீதியில எப்படி அவங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் ப்ராப்பர் சர்டிஃபிகேட் மலேசியால நீங்க பார்த்தீங்கன்னாக்கா சிஜில்க்கு மாயிரான். அதாவது கைத்தொழில் ஒவ்வொரு கைத்தொழிலுக்குமே வந்துட்டு இன்னைக்கு குறிப்பிட்டு நீங்க இதுதான் அடிப்படை கல்வி அண்ட் அட்வான்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் லெவல் இப்படின்னு சொல்லி கல்வி வந்துட்டு லெவல் பை லெவல் இருக்கு. அப்ப அத வந்துட்டு தொடர்ந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு கரெக்ட்டா வச்சிருக்காங்களா? அதுக்கான குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்கா? அப்படின்னு அவங்களும் அத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 சைட்டுக்குமே வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் இந்த இன்டர்வியூ வந்துட்டு நம்ம உங்கள மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்த இன்னைக்கு யாருன்றத நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய அதாவது ஸ்பெஷல் கெஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய இந்திரா. ஓகே. ஹாய், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஸோ சார். இன்னைக்கு வந்து உங்களுடைய ஒரு சிறந்த நாள் இல்லையா? ஆமாக்கா. என்ன நாள் இன்னைக்கு? என்னோட பிறந்த நாள்க்கா. ஓகே. ஸோ வயசு கண்டிப்பா கேட்க முடியாது. ஸோ இன்னைக்கு போல நீங்க என்னைக்குமே ரொம்ப சிறந்து நல்லா வரணும் அப்படின்றதுங்க எங்களுடைய அதாவது ஒட்டுமொத்த மேக்கப் ஆர்டிஸ்ட் குரூப் சார்பா உங்களுக்கு வந்துட்டு விஷ் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய பிஜேஎஃப் மூலியமாவும். ரொம்ப ஓகே. நன்றிக்கா. ஓகே. சரி. இன்னைக்கு உங்கள பத்தி நாங்க சில விஷயங்கள் வந்துட்டு பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம சொல்ல போறோம் இல்லையா? ஓகே. சரி. உங்க பெயர், உங்க முழு பெயர்? இந்திரா லட்சுமணன்க்கா. ஓகே. உங்களுக்கு நிக்நேம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. நிக்நேம்? வைஷ்ணவி. சரி. எத்தனை வருஷமா நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க? முதல்ல நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தது எப்படி? எது உங்கள ஆர்வம் ஊட்டுனது? இந்த இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு? ஆக்சுவலி வந்து எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கணும்னு எனக்கு ஸ்கூல் படித்து முடிச்சதுமே ஆர்வம் இருந்துச்சு. ஓகே. அதில் வந்து நான் ஒன் டே கோர்ஸ் வந்து அதுதான் அந்த ஆர்வம்ன்றது வந்துட்டு பியூட்டில அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்ல தான் இருந்ததா? இல்ல வேற எது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? எனக்கு 2 தொழிலில் நான் இருந்தேன்க்கா. ஒன்று வந்து டைலரிங்கு, இன்னொன்று வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓகே. ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்த ஒரு விஷயம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டோட இது வந்துச்சு. அப்போ எனக்கு ஒருத்தவங்க வந்து இந்தமாரி கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆக்சுவலி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த கோர்ஸ் வந்து ஒன் டே கோர்ஸ். ஓகே. ஒரு நாள் கோர்ஸ்க்கு பிறகு தான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஓகே நம்மளுக்கு இந்த ஸ்கில் வந்து நம்மளால அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு. தென் அதுக்கு பிறகு நான் ஃபுல் கோர்ஸ் வந்து அந்த
டாட்டா ஹப் அரோமாவில் வந்து டாட்டா ஹெர்பல். ஓகே, டாட்டா ஹெர்பல் பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு டாட்டா ஹெர்பல்லாம் சொல்ல தேவையில்ல. ஆல்மோஸ்ட் டாட்டா ஹெர்பல் அண்ட் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அந்த காலகட்டத்தில். ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு பெஸ்ட்டு. ஸோ நம்மளோட சீனியர்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம அவங்க எல்லாத்தையும் ஒரு நாள் மீட் பண்ணி அவங்களையும் இன்டர்வியூ பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சரி பரவாயில்ல, இப்போ நீங்கள் அவங்க பேர் மென்ஷன் பண்ணனால அவங்கள நம்ம நினைவுக்கு வர்றோம். ஸோ அங்கேயே கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ செக்ஷனுக்கு அவங்க போய் பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ அந்த 6 மாதம் ஜெர்னி ஃபுல்லாக நான் எடுத்து அவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன். ஓகே, அது வந்து சர்டிஃபிகேட். சர்டிஃபிகேட். ஓகே, தென் அதுக்கப்புறம் அந்த 6 மாதத்துக்கு பிறகு அந்த 6 மாதம்ன்றது எந்த வருஷம்? 2001. ஓகே, இப்போ 2001. அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுடைய டோட்டல் அனுபவங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2001னா இப்போ ஒரு 20 வருஷ காலம் இருக்கும் இல்லையா? ஆமாம், 20 வருஷ காலம். அதில் இடப்பட்ட காலத்தில் வந்து நான் கொஞ்சம் வேற ஒரு விஷயங்கள்னால ஸோ கொஞ்சம் டச்சு. ஓகே, ஸோ முழுமையாக நீங்கள் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் இந்த தொழிலுக்கு வந்து அதை கற்றுக்கிட்ட காலகட்டம் வந்து 2001. தென் அதுக்கப்புறம் நடுவில் சில இடைவெளிகள் எல்லாமே என்ன வேறு இன்வால்வ் பண்ணியிருந்ததுனால முழுமையாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார திரும்ப நீங்கள் வந்த காலகட்டம் எம்சிஓக்கு பிறகு. எம்சிஓ. பட் ஆனால் எம்சிஓ முன்னுக்கே ஆக்சுவலி வந்து எம்சிஓக்கு முன்னுக்கே வந்து நான் கடை திறந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஒரு சில காலகட்டம் வரைக்கும் எம்சிஓக்கு நான் க்ளோஸ் பண்ண வேண்டியது சூழ்நிலை. ஓகே, ஸோ அதாவது நீங்கள் எம்சிஓ முன்னுக்கு வந்துட்டு ஆல்ரெடி கடைலாம் திறந்து இதில் முழுமையாக உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டீங்க. தென் எம்சிஓ காலகட்டத்தில் நிறைய பேருக்குமே அந்த ஒரு தடைகள் இருந்தது இல்லையா? ஸோ அந்த டைமில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் திருப்பியும் வந்துட்டு இப்போது நீங்கள் திருப்பியும் வந்துட்டு இந்த ஜேர்னலுக்கு வரீங்க இல்லையா? ஓகே, ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ நீங்கள் எஸ்கேஎம் வச்சுருக்கீங்களா? ஆமாக்கா, எஸ்கேஎம் வச்சுருக்கீங்க. எஸ்கேஎம் வந்து எப்போ நீங்கள் எடுத்தது, அது அறிமுகப்படுத்தினது? ஆக்சுவலி வந்து பூனாக்கா மூலியமாக தான். அதாவது நான் அவங்க மூலியமாக தான். ஓகே, நம்மளோட அந்த வித்ரா ப்ரோக்ராம் ஓகே அது மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்து நானும் அப்ளை பண்ணி எனக்கும் அதில் இது கிடச்சிச்சு, வாய்ப்பு கிடச்சிச்சு. ஐ சே. ஸோ எஸ்கேஎம் எதில் செஞ்சுருக்கீங்க? நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படி செஞ்சுருக்கேன். ஓகே, மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல்சோ எஸ்கேஎம்மும் எஸ்தேட்டிக்கும் பண்ணீங்க இல்லையா? சரி, 2 எஸ்கேஎம்மும் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்பா ஒர்க்கும் பண்ணுறீங்க, மேக்கப்பும் பண்ணுறீங்க. சரி, எனக்கு வந்து ஒரு சின்ன கேள்வி இருக்குது, நான் எல்லாருக்கிட்டையும் கேட்பேன். எஸ்கேஎம் நீங்கள் வந்துட்டு இன்வால்வ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதாவது இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் எஸ்கேஎம் முன்னுக்கு இருந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கா? அதாவது எஸ்கேஎம் எடுத்ததுக்கும் உண்மையாக நிறைய இருக்குக்கா. ஏன்னா அப்போ இருக்கும்போது அவ்வளோ எனக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரியல. ஆனா நான் முழுமையா அப்ப நான் படிச்சது வந்து சர்டிபிகேட்டுக்கு மட்டும் தான் படிச்சேன். ஆனா நான் இந்த இது எடுக்கிறதுக்கு வந்து அந்த ப்ராப்பர் வே எல்லாமே வந்து எனக்கு முழுமையா தெரிய வந்து முழுமையா நான் கத்துக்கிட்டேன். ஓகே, ஏன்னா எஸ்கேன்றது வந்துட்டு எப்படின்னாக்கா நீங்கள் அடிப்படையை நம்ம படிப்போம் இல்லையா? ஏன்னா இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இப்போ எஸ்தேட்டிக்கே வச்சுக்கோங்களேன். எஸ்தேட்டிக்ன்ற போது நம்மளுக்கு வந்து ஒரு 6-7 சிலபஸ் இருக்கும். ஸோ அதில் என்னன்னாக்கா சேஃப்டி, ஹைஜீன் அண்ட் என்வாயர்மெண்ட் இந்த மாதிரி அண்ட் ஆல்சோ கஸ்டமர் கன்சல்டன்சி இதெல்லாமே இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நம்ம படிச்சுட்டு தான் வருவோம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஒர்க் ஷாப் மட்டுமே அட்டென்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 1 day 5 days தொழில் மட்டும் கற்றுக்குறோம், அதாவது ஸ்கில் மட்டும் கற்றுக்குறோம். அந்த ஸ்கில்லை எப்படி ஒரு தொழிலாக கொண்டு வந்து அதை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த நாலேஜ் இல்லாதனால தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ என்ன மாதிரி பிரச்சனைகள்னா லைக் அதாவது சோஷியல் மீடியா மூலிமா வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த டே டைமுக்கு 1 day பிஃபோர் கால் பண்ணால் அந்த ஆளே காணும், அந்த பர்சனே இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இப்படியும் நடக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு சில பேர் இஷ்யூ நான் கேள்விப்பட்டிருக்கேன், லைக் மேக்கப் வந்துட்டு நல்லா ஏன்னா அந்த அடிப்படை விஷயங்கள் இப்போ ஒரு மேக்கப் செய்யணும்னா அவங்களுக்கு வந்து ஸ்கின் பற்றி தெரியுமா இல்லையா? பேசிக்காக இது ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, சென்சிட்டிவ் ஸ்கின்னா, அல்லது அவங்களுக்கு வந்துட்டு காம்பினேஷனா இதெல்லாம் தெரிஞ்சாதான் அதற்கு ஏற்பாடு போல ஒரு ப்ரைமராக இருக்கட்டும், ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம போட முடியும் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம வந்து எஸ்கேஎம் கற்றுக்கிறோம். ஆமாம் தானே? அந்த விஷயங்களை அடிப்படையிலேருந்து கற்றுட்டு வரனால தான் இன்றைக்கி வந்து நம்மளால் முழுமையாக அதில் இன்வால்வ் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் பேனர் செஞ்சுருக்கீங்க, இந்த பேனர் எப்படி உங்களுடைய ஸ்கோப் ஏற்ற மாதிரி எப்படி நீங்கள் செய்யணுன்றதே அதையுமே நம்ம எஸ்கேஎம்ல கற்றுக்குறோம் இல்லையா? ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் அழகாக ரொம்ப ஸ்வீட்டாக க்யூட்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய கடை வந்து இப்போ ஆஃப்டர் கொரோனா திரும்பி நீங்கள் உங்களோட கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த செட்டப் பண்ணியிருக்கிற இடம் எந்த இடம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். ஆக்சுவலி நான் பிறந்து வளர்ந்தது வந்து ரவாங்க விட்டாங்க. என்னோட கஸ்டமர் கிளிக்கெல்லாம் வந்து அங்கிட்டு உள்ளவங்க தான். ஓகே, இப்போ வந்து நான் வீடு மாற்றலாகி
கடை திறக்கணும்னு சொல்லி நான் எங்கள் டேமஸார டேமாய்க்கு வந்துட்டேன். என்னோட ஏரியா வந்து ஸ்லாங் ஒரு பிஜே ஏரியா தான். ஓகே. ஸோ அங்கே வந்து இப்போ ஷாப் லாட்ல வந்து ஷாப் செட்டப் செட்டப் பண்ணி பண்ணி பட் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஹோம் சர்வீஸும் கொடுக்குறீங்க. ஆமாக்கா, நான் ஹோம் சர்வீஸ். ஓகே. ஹோம் சர்வீஸ்ல இப்போ ஈவன் த்ரெடிங் கூட நீங்க செய்வீங்க. த்ரெடிங் கூட செய்யும். த்ரெடிங் கூட நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நான் சொமிக்கு அப்பாயின்மெண்ட்னா வரைக்கும் போயிட்டு அப்போ நான் கால் பண்ணி பேசிக்குவேன். இப்போ த்ரெடிங் மட்டும் பண்ணனா ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா நான் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஆளுக்காக வர்றதா இருந்தால் ஸோ நான் கேட்பேன். பட் ஒரு ஆளுனா கூட போவீங்க. போவோம். ஏன்னா மோஸ்ட்லி ஹோம் சர்வீஸ் அப்படின்ற போது ஒரு ஆள் 2 பேர் அந்த மாதிரி. ஆனால் என்ன கடைக்கு வந்தாங்கன்னா அவங்களோட ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ ஹோம் சர்வீஸ் நான் போய் அவங்களுக்கு செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ டமான்சரா எந்த இடம்? டமான்சரா டமான்சரா பிளாசா சூர்யா. ஓகே. டமான்சரா அம்மாய் பிளாசா சூர்யா. ஸோ இந்த ஏரியாவை சார்ந்து இருக்கிற மக்கள் உங்களுக்கு வந்துட்டு ஹோம் சர்வீஸ், அதாவது நீங்கள் மெனிக்யூர், பெடிக்யூர், ஃபேஷியல், ஹேர் வாஷ் பண்ணணும், அண்ட் தென் ரிபாண்டிங் செய்வீங்களா? ஓகே. ரிபாண்டிங், மேக்கப், சாரி டையிங், சாரி ப்ரீ ப்ளீட்டிங், இந்த மாதிரி வெக்ஸ், மருதாணி போடுறது, வெக்ஸ், மருதாணி வெக்ஸ் எல்லாமே இருக்கு. அதாவது இந்த பேனர் நாங்கள் வந்து அவங்களுடைய சர்வீசஸ் இன்ஃபோ வந்து நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஸோ அதை பார்த்து இந்த டமான்சரா அம்மாய் அண்ட் பிளாசா சூர்யா இந்த இடத்துல என்ன அவங்களோட ஃபோன் நம்பருமே இங்கே நல்லா தெளிவாக தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி இந்த டமான்சரா ஏரியாவில் அண்ட் ஆல்சோ பிஜே ஸ்டில் நீங்கள் ரவாங் சைஸும் கொடுப்பேன். ஆல்சோ கால் பண்ணி எங்கே கூப்பிட்டாலும்க்கா டோர் டு டோர் வந்து நான் எங்கே வேணா போகிறேன். ஸ்லாங்கோ ஏரியா நகரி எல்லாமே. ஓகே. சிரமம் வரைக்கும் மேக்கப் இருந்தால் கூட போடுறேன். ஓகே. ஸோ இவங்களுடைய இன்ஸ்டாகிராம், இவங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் ஆல்சோ இவங்களுடைய ஒர்க் சில பிக்சர்ஸ் அண்ட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் லிங்க் கொடுக்குறோம். ஸோ அவங்களுடைய பேஜில் போய் கண்டிப்பாக நீங்கள் அந்த இன்ஃபோலாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட மேக்கப் பிடிச்சிருந்துருக்கு, அவங்களோட சர்வீசஸ் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்துட்டு டெஃபினெட்லி நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு வேலை செய்கிறோம், நம்மளோட வேலை அவரிங் வந்துட்டு லேட் நைட் தான் வீட்டுக்கு வரோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த சர்வீசஸ் அவசரமாக தேவைப்படுது, அல்லது வந்துட்டு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக நம்ம வீட்டில் இருந்து நம்ம சர்வீசஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி நம்மளோட இன்ட்ரா வந்துட்டு தொடர்பு கொள்ளலாம். சரி, இதை தாண்டி நீங்கள் உங்களுடைய சர்வீசஸ் இது வரைக்கும் கஸ்டமருக்கு உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய சர்வீஸ் எனக்கு உங்களுக்கே பிடிக்கும், பெஸ்ட், என்கிட்ட இது பெஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் மேக்கப். அப்புறம் அடுத்து எடுத்துக்கிட்டா என்னோட ஃபேஷியல் நான் பண்ணுற ஃபேஷியலில் கஸ்டமர் அப்படியே அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மறந்து ஸ்ட்ரெஸ் இது பண்ணி அவங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. பாடி மசாஜ் பண்றீங்களா? பாடி மசாஜ், ஃபேஷியல், ஹெட் ஆயில் மசாஜ், ஹெட் ஆயில் மசாஜ். ஓகே. ஹெட் ஆயில் மசாஜ். சரி, அது கற்றுருக்கு. அந்த ஹாட் ஆயில் இதெல்லாம் அது சில காலம் வந்து நான் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சேன். ஸோ அந்த இடத்துல இருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஈவன் உங்களோட வேலை எக்ஸ்பீரியன்சஸ் கூட நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய சொந்தமா நீங்க வந்துட்டு இன்வால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டீங்க. அந்த டைம் எடுத்தது வந்து நிறைய ஷாப்ல நீங்க வேலை செஞ்சீங்க, அதாவது இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரீஸா இருந்தது. பரவாயில்லையே. வெளியில பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஈவன் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் போயிட்டு படிச்சுட்டு நானுமே மேக்கப் ஆர்டிஸ்ட்னு வந்துடுறாங்க. ஆனால் இன்ட்ரா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க வந்து வெறும் அவங்க படித்தது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நிறைய கடைகளில் போயிட்டு வேலை செஞ்சு அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சிங்கப்பூர் வரைக்கும் வேலை செஞ்சுருக்காங்க இல்லையா? ஸோ நல்ல ஒரு ஒர்க், தரமான ஒர்க் அண்ட் குவாலிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய இன்ட்ராவை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க டெஃபினெட்லி நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட மேக்கப் அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஓன் பாடி சர்வீசஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அவங்க கால் பண்ணலாம். ஓகே. சரி, ஃபைனலாக நம்மளோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஏதாச்சும் லைக் யாராச்சும் மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இப்போ நீங்கள் அவங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது, அண்ட் எப்படி நீங்கள் ஒரு டீம் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய டீம் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எது கொஞ்சம் ஜாலியாக ஷேர் பண்ணுறதுக்கு இருக்கா? இருக்குக்கா. ஓகே, சொல்லுங்கள். ஸோ இப்போ இருக்கிறதுக்கு வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் விஜயாக்கா, குணாஜி அக்கா, ஓகே, ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நானும் போயிட்டு அந்த டீம் ஒர்க்கில் அவங்க செய்யும்போது அவங்களோட மேக்கப்பை நான் பார்த்து இன்னும் நான் கொஞ்சம் அதிகமாகவே கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே. அதே இதில் ஸோ எல்லாம் எனக்கு முன்னுக்குள்ள மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவங்களோட ஸ்கில் ஒர்க் அதில் சின்ன சின்ன நுணுக்கங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதனால அவங்களுக்கு ரொம்ப இந்த வேலையில் நான் நன்றி சொல்கிறேன்.
கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதே இதில் என்னோட கஸ்டமர் ஓகே. ஸோ கஸ்டமர் வரக்கலைங்க. ஓகே. ஸோ எனக்கு மோஸ்ட்லி என்னோட கஸ்டமர் வர்றது எல்லாமே வந்து இந்த கஸ்டமர் ஆளுங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி தான் எனக்கு இவங்க செஞ்சால் நல்லா இருக்கும், இவங்ககிட்ட நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ வாய் மூலிமா வார்த்தை மூலிமா தான் எங்களுக்கு கஸ்டமர் வந்து ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆக்சுவலி என்ன கேட்டால் நம்ம சோஷியல் மீடியாவில் போடலாம் அண்ட் நம்ம கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் இல்லையா? ஸோ தீர விசாரிக்கணும். அதுதான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு மேக்கப் நல்லா இருக்கு, இன்னைக்கு இந்தியாவோட மேக்கப் நல்லா இருக்கு, இந்தியாவுக்கு என்ன ஃபேஷியல் பண்ண அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு அப்படின்னு அந்த வாய் வார்த்தையாக ஷேர் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஷேர் பண்ணி வர கிளையண்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு கஸ்டமருடைய ஃபீட்பேக்னு நான் நினைப்பேன். நம்ம சோஷியல் மீடியாவில் போகலாம், லைக் இப்போல்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஓகே இவங்களுக்கு நிறைய லைக் இருக்குது, இவங்களுக்கு நிறைய காமெண்ட்ஸ் வருது, இவங்க நிறைய ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, அந்த மாதிரி பார்த்து போகிறவங்களும் இருக்கிறாங்க சில கஸ்டமர். பட் அவங்க போயிட்ட பிறகு தான் சில விஷயங்கள் வருது. பட் நான் எல்லாரையும் சொல்லலை, நிறைய பேர் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் லைக் இல்லை, அவங்களுக்கு வந்துட்டு ஃபாலோவர்ஸ் குறைவாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. அண்ட் இப்போ இந்திரா பார்த்தீங்க அப்படின்னாக்கா வாய் வழியாக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வர கஸ்டமர் தான் அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேலையில் டெஃபினெட்லி உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா ஆல்வேஸ் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை இல்லையா? ஆமாம், உண்மைதான். ஓகே, இந்த வேலையில் அவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் சில மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் என்னை ரொம்ப டவுன் ஆகி இருந்தப்போ வந்து இந்த ஃபீலை விட்டுறாதீங்க, கைத்தொழிலும் ஒன்று இருக்குது, அதை மூவ் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக மெயினாக என்னை பெற்றவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். என்னை கூட இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்கிறேன். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த வேலையில் உங்களோட லைஃப் பார்ட்னரே மறக்கக்கூடாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த வேலையில் எனக்கு நீங்கள் வந்து இந்த வாய்ப்பு கொடுத்து உங்களை பற்றி ஒரு இன்டர்வியூ பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் பர்த்டே அன்னைக்கு உங்களை வந்துட்டு மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா திடீர்னு நீங்கள் கால் பண்ணி ஓகே நான் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கேன்க்கா, ஓகே ஆன் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் ரெலி ஹாப்பி. ஏன்னா எங்களுக்கு எனி டைம் பார்த்துட்டு இருக்கிற இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி பிகாஸ் நம்மளோட அடையாளங்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். ஸோ அந்த வேலையில் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வெளியில் இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் சரி, கஸ்டமர்ஸ்க்கும் சரி, இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஓகே, மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் மேக்கப் இண்டஸ்ட்ரினா என்ன, அது ஏன் இவ்வளோ ப்ரைஸ் போடுறாங்க, இப்போ விலை குறைவாக போடும்போது என்ன நடக்குது, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கொடுத்து அவங்கள வாழ்த்தணும் அண்ட் நீங்களும் நல்லா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி.